ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ரக்ஷிதா மகாலட்சுமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய சீரியல்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்சதுலேயே நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் அப்படின்னா சரவணன் மீனாட்சி. ரொம்பவே ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போன ஒரு சீரியல். மறுபடியும் நம்ம ரக்ஷிதாவோட கம்பேக் வந்து ஜீ தமிழில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலரான ஒரு ஆர்டிக்கல், அதாவது விகடனோட ஆர்டிக்கலில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு சீரியல் வந்து ஜீ தமிழில் வந்து நம்மளோட ரக்ஷிதா மகாலட்சுமி கமிட் ஆகிருக்காங்க. சீக்கிரமாகவே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஜீ தமிழ், அப்புறம் விஜய் டிவி, அப்புறம் மறுபடியும் கலர்ஸ் தமிழ், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஜீ தமிழில் தான் ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த காலத்து ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐப்ரோஸ்லாம் ட்ரிம் பண்ணி ரொம்பவே அந்த ஐஸ் மட்டும் ஹைலைட் ஆகிற மாதிரி ஒரு பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னவோ அவங்க நியூ சீரியலை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட்டாக தான் இதை கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்து ஹீரோயின் சரோஜா தேவி அந்த மாதிரி அந்த புருவமே வளைஞ்சு அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தோட அப்கமிங் ஜீ தமிழில் ஒரு புது சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? நம்ம ரக்ஷிதாவோட புது சீரியல் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.